வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். முயல் கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முயல் கறி எடுத்திருக்கேன். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 டைம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க முயல் கறியை ஆட் பண்ணிக்கோங்க. முயல் கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழிக்கறி டேஸ்ட்லேயே தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முயல் கறியில் பார்த்திங்கன்னா கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இதில் வாசனைக்காக சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க கிரேவி பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் வேக வச்சுருக்க முயல் கறியை வேக வச்ச தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. முயல் கறி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா திக்காயிடும். இந்த அளவுக்கு திக்கானதும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முயல் கறி பார்த்திங்கன்னா வேகும் போதே நல்லா வாசனையாக இருந்துச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த முயல் கறியில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னா இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கமகமனு முயல் கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Fant.